10 இறைவசனங்கள் 11-18 வரை. நல்ல ஆயன் நானே, நல்லாயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயருமல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். என் உயிரை இடமென்று யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீட்டு பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.